ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் சொன்னதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்க. இவங்க மேல பழிய போடணும்னு நினைக்கிறேனா எதுக்காக உங்களை வர வைக்கணும்? சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை. மா, தப்பு பண்றவங்க எல்லாரும் சத்தியமா நான் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஏதோ பெரிய இடம்னு பார்த்தா இது ஏதோ விபரீதமான கேஸா இருக்கும் போல இருக்கே. சொத்தெல்லாம் மாத்தி எழுதுற அளவுக்கு போறீங்கன்னா உங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க எதுக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க, உங்ககிட்ட நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. இன்ஸ்பெக்டர் சோ, இவர் சொல்றதுதான் போய். பால்ல விஷத்தை கலந்தது என் காதுல விழற மாதிரி சொன்னது கூட என்ன இந்த மாதிரி மாட்டி விடுறதுக்காக தான். ஏமா, உனக்கே இது அசிங்கமா இல்ல? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ பொய் மேல பொய்யா சொல்லிட்டே இருக்க. நீ பெரிய ஃப்ராடா இருப்ப போல இருக்க. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை முதல்ல ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க. ஓகே, வேண்டாம் இன்ஸ்பெக்டர், நீங்க சக்தியை கூட்டிட்டு போக வேண்டாம். என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு மருமக. அவளை நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த குடும்ப மானமே போயிடும். அதுக்கப்புறம் என் பையன் நிம்மதி இல்லாம ஆயிடுவான். அதனால இவளை விட்டுருங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ நாங்க பண்றோம். என்ன விட்ட ஓவரா நடிக்கிறீங்க? இப்படிலாம் பண்ணா நீங்க நல்லவங்களா ஆயிடுவீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன சக்தி, என்னம்மா நீ இப்போ இப்படி பேசிட்டு இருக்க? ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் ஊமையில தான் சந்தேகத்துல இருக்காரு. நீ இன்னும் பேச பேச உனக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படியோ, ஆனா இப்போ நீ என் வீட்டு பொண்ணு. உன்னோட மான மரியாதையில எனக்கும் அக்கறை இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீங்க சொல்லி நான் கேட்கணுமா? என்ன மீனாட்சி, ஒரு நிமிஷம் என் கூட வான்னு சொல்றேன். எதுக்கு? வா. ஐஸ்வர்யா, என்ன மீனாட்சி, சக்தி ஏன் இப்படி எல்லாம் பண்றா? அதான் எனக்கும் ஒண்ணுமே தெரியல ஐஸ்வர்யா. என்ன சொல்றது இல்லையாவது ஒரு நியாயம் இருக்கு. அத்தைய போய் எப்படி அப்படி சொல்லுவா? சரி மீனாட்சி, நீதான் எப்படியாவது சக்தியை காப்பாத்தணும். நானா? நான் எப்படி ஐஸ்வர்யா காப்பாத்த முடியும்? நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட சக்தி இப்படிதான் கொஞ்ச நாளாவே பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொல்லணும். இது தவிர வேற வழி இல்ல மீனாட்சி. நான் எப்படி ஐஸ்வர்யா சக்தி அப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. கான்ஸ்டபிள், முதல்ல அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். இங்க பாருங்க, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு. இங்க வச்சு பேசினா சரியா வராது. ஸ்டேஷனுக்கு போனா தான் சரியா வரும். கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. சிவா சொல்லுங்க. வாங்க. வாமா. ப்ளீஸ் சார். வாமா. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. வாங்க. கூப்பிட்டு வாங்க. நீ கூட்டிட்டு போக வேண்டாம். சார் ப்ளீஸ் சார். சொல்லுங்க. வாங்க. வா. ஐயோ மீனாட்சி, இப்ப இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஏன் சிவாவை நான் கத்தியால குத்துனப்போ அவர் என்ன காப்பாத்த எனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு தானே சொன்னாரு. நான் அது பெருசாவே எடுத்துக்கலையே. இப்ப நமக்கு பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுதான் முக்கியம். சக்தி தனக்கு தானே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இப்ப அவளே பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. நாம தானே அதை சரி பண்ணணும். மீனாட்சி, நீ மனசு வச்சா மட்டும்தான் அது நடக்கும். நீ இப்போ வெளியில வந்து சக்தி மென்டலி கொஞ்சம் பிரச்சனையில இருக்கான்னு சொல்லு, அது போதும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கேளுங்க சார், எதுவா இருந்தாலும் இங்க பேசிக்கலாம் சார். இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சார் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ் சார். எங்க நான் தான் சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. கூப்பிட்டு வாங்க. ப்ளீஸ் சார், சீக்கிரம் வாங்க. ப்ரோ. அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லு ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ சும்மா நிக்கிற? ப்ரோ போ ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ரோ. சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் சார். கூப்பிட்டு வாங்க. சார் ஒரு நிமிஷம். ப்ரோ
சொல்லு ப்ரோ. சொல்லு. சொல்லு. சார் ப்ளீஸ் சார், என் தங்கச்சி விட்டுருங்க. இப்படிதான் கொஞ்ச நாளாவே என் தங்கச்சி இப்படி தனக்கு தானே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாளாவே என் தங்கச்சி புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கா. சொல்லு, தயங்காத சொல்லு. எல்லார் மேலயும் இவ சந்தேகப்பட்டுட்டு இருப்பா. நாங்களே இவள ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம் தான் இருந்தோம். ஏமா இவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு, இன்னுமா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகாம இருக்கீங்க? முதல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா, இல்லைன்னா பிரச்சனை பெருசாகி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை ஆயிட போகுது. சாரி மேடம். இட்ஸ் ஓகே. வாங்க போலாம். மீனாட்சி, அண்ணி, அண்ணி. சிவா, இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்ல இருந்தா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். அம்மா என்னம்மா அது? அவதான் முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கானா? நீங்களுமா? அம்மா நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கம்மா. நான் சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாம் சிவா, இனிமே இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஏற்கனவே கல்யாணத்துல நான் தான் கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணேன்னு சொன்னான். இப்போ உனக்கு விஷத்தை வச்சேன்னு சொல்றா. இதுக்கு மேலயும் நான் இங்க இருந்தா இன்னும் என் மேல என்னென்ன பழி போடுவாளோ தெரியல. என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாதுப்பா. வேண்டாம், நான் போயிடுறேன். அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. இனிமே சத்தியமா இந்த மாதிரி நடக்காதுமா. நான் அவகிட்ட சொல்றேம்மா. நீங்க என்னை விட்டு போறேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா. சொல்றது மட்டும் இல்ல, நீங்க இனிமே அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா ப்ளீஸ். சுபத்ரா, பாவம்மா சிவா, அவன் கெஞ்சறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. சிவா சொல்றத கொஞ்சம் கேளுமா. சரி சிவா, நான் இங்க இருந்து போகல, சரியா? அம்மா நம்ம பாசம்லாம் மத்தவங்களுக்கு தெரியாதுப்பா. பரவாயில்ல, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும் சிவா. சரி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. ம். ஐஸ்வர்யா தான் அக்காவுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ண இந்த சக்தி. ஆனா இப்போ அதே அக்கா என் தங்கச்சி சக்தி பைத்தியம்னு சொல்லிட்டு போயிட்டான். பாவம் சக்தி.
இத பாரு, மரியாதையா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு, இல்லனா அசிங்கப்பட்டு போவ. அத்தை, சக்தி புத்திசாலி அத்தை, புரிஞ்சுப்பா. அத்தை நீங்க வாங்க. பைத்தியம் கிட்ட ரொம்ப நேரம் நின்னு பேசினா நம்மளையும் பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. வந்துருங்க போயிடலாம். சாமி, என்ன மன்னிச்சிரு சாமி. எனக்கு வேற வழி தெரியல சாமி. என் தங்கச்சி சக்திக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். அவ நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா வாழணும். எனக்கு அது மட்டும் தான் சாமி வேணும். பாவம் சாமி, அவ சின்ன பொண்ணு. அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாத. எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கு கொடு, நான் தாங்கிக்கிறேன். ஏன் எல்லாரும் ஏன் உம்மன் இருக்கீங்க? குடும்பம்னா சில பிரச்சனைங்க வரதா செய்யும். அதுக்காக சாப்பிடாம இருப்பாங்களா? மீனாட்சி, சக்தி எங்கம்மா? அவ மேல இருக்காது. போய் அவளை கூட்டிட்டு வா, எல்லாருமா சாப்பிடலாம். சரிங்க அத்தை. சக்தி, 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 சக்தி. என்னங்க, சக்தி காணுங்க. அத்தை, சக்தி காணுத்த. ரூம்ல இல்லனா என்ன, பால்கனி வேற எங்கேயாச்சும் பாரு. அத்தை, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், அவ எங்கேயுமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீ ஒண்ணு பயப்படாத. சிவா, சக்திக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. என்ன சுபத்ரா, நாம அடிச்ச அடியில துண்ட காணோம் துணிய காணோம்னு சக்தி ஓடி போயிட்டா போல இருக்கு. அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. சரி. அம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. அத்தை, ரொம்ப பயமா இருக்குது. இருமா இரு. சுந்தர், அனுக்கு ஃபோன் பண்ணி பாரு. இது பண்றமா. ஹலோ அனு. சொல்லுங்க மாமா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். மாமா, மீனாட்சிக்கு எப்படி இருக்கு? நான் ஃபோன் பண்ணாலே சமைச்சிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கு. நான் அவன் மேல கோவமா இருக்கேன்னு சொல்லுங்க. என்னாச்சு?
சொல்றேன். மாமா சக்தி இருக்காளா? ஈவினிங்ல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் மாமா, போன் எடுக்க மாட்டேங்கிறா. வீட்ல சும்மா தானே இருக்கா, கொஞ்சம் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க மாமா. சொல்றேன். சரி மாமா. சக்தி அங்கேயும் போகலையாம்மா? எங்க போயிருப்பா? சிவா, சுந்தர் 2 பேரும் பைக் எடுத்துட்டு போய் தேடி பாருங்க. சரிம்மா. அவ அப்படி எங்கேயும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க. சரிம்மா. எங்க சீக்கிரமா போங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத மீனாட்சி. ஏய், சக்தி எங்க போன? சக்தி, என்ன சக்தி? வீட்டை விட்டு போயிடுவான்னு பார்த்தா திரும்ப வந்துட்டாளே. ச்சே. சக்தி, 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 என்னாச்சுக்கா? ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? நீ எங்க போன? உனக்கு காணும் நாங்களே எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? என்னக்கா, கொஞ்ச நேரம் நான் இல்லன்னதும் ஓடி போயிருப்பேன், இல்ல நான் செத்து போயிருப்பேன் நினைச்சியா? அந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன்க்கா. எத்தனை பிரச்சனைகளை நான் தாண்டி வந்திருப்பேன். அவ்வளவு சாதாரணமா நான் செத்துற மாட்டேன்க்கா. அதுவும் இல்லாம நான் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்க்கா, கடைசி வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பேன்னு. அது எப்படிக்கா நான் மீறுவேன்? அப்பா எப்பவும் சொல்ற அட்வைஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கஷ்டம் வரும்போது இதுவும் கடந்து போகும், அதே மாதிரி சந்தோஷம் வரும்போது அதுவும் கடந்து போகும். எதுவுமே நிரந்தரம் இல்லக்கா. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும், அதுவும் பொண்ணுங்க நமக்கு நிறைய பிரச்சனைங்க வரும். அதெல்லாம் சமாளிச்சு நாம தான் நம்மள பக்குவப்படுத்திக்கணும். எதையுமே பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாதுக்கா. இந்த உலகத்திலேயே கோழத்தனத்தோட உச்சம் தற்கொலை பண்ணிக்கிறது தான். அதை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். நான் இன்னும் இங்க முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதெல்லாம் முடிச்சு உன்னை நல்லபடியா இங்க வாழ வைப்பேன்க்கா. நீ தைரியமா போய் படுக்கா. நாளைக்கு விடியிற பொழுது நல்லபடியா விடியும். அம்மாடி, நாம போட்ட போடுல அவ ஓடிப்படுவான்னு பார்த்தா சும்மா விஜயசாந்தி ரேஞ்சுக்கு பேசிட்டு போறாமா? ஆமா, அவ என்ன வேணாலும் பேசட்டுமா. நான் இருக்கிற வரைக்கும் அவ சிவா கூட சந்தோஷமா வாழவே முடியாது.